ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு தொக்கு தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றி சோம்பு வெடிக்க போட்டு 4 தக்காளி எடுத்திருக்கேன். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். புதுசாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா வதக்க விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டிங்கன்னா கொஞ்சம் கருவாடு ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனோன்னே தக்காளியையும் கொட்டி அது நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. அது ஸ்பைசஸ் என்னென்னா மிளகாத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. தண்ணி நல்லா விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடுங்கிறதுனால ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும். நான் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா கிளறி விட்டு அதையும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு போட்டுடலாம். கருவாடு நான் மண்டையெல்லாம் பிச்சுட்டு ஒரு 6 அலசு நார்மல் வாட்டரில் அலசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற போட்டு நல்லா அதையும் ஒரு 2 அலசி எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள உப்பு கவிச்சி எல்லாம் போகும். நல்லா அலசிக்கோங்க. நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு கூட அலசிக்கோங்க. நல்லா கருவாடை அலசி அதிலையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருந்திங்கன்னா நல்லா வெந்துடும் கருவாடு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அடுப்பை அமர்த்திட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.